காரியங்களை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் கொண்டு வருகிற தீய எண்ணங்கள் என்னென்ன, ஆண்டவர் நமக்கு அவைகளில் இருந்தெல்லாம் எப்படி அவருடைய நல்ல நினைவுகள், ஆண்டவருடைய நினைவுகள் எப்பொழுதும் அது நமக்கு நன்மையான நினைவுகளை, ஹல்லேலூயா, அந்த தீய நினைவு வைக்கிற சத்துருக்கள், அதே போல நமக்கு எதிரான மனிதர்களுடைய தீய நினைவுகள், இவைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை இந்த நாளிலே விடுவிக்கும்படியாக ஹல்லேலூயா நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது ஹல்லேலூயா. ஆனா எவ்வளவுதான் சத்துரு நமக்கு எதிராக போராடினாலும் கூட ஹல்லேலூயா, நீதிமொழிகள் 24:9 பார்க்கிறோம். தீய நோக்கம் பாவம் நாமும் கூட மற்ற மக்களுக்கு விரோதமாக எந்த ஒரு தீய எண்ணங்களும் நமக்குள் வராதபடி இந்த நாளிலே யார் மீதும் நமக்கு கசப்புகளோ வெறுப்புகளோ தீய நோக்கங்களோ நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தீய நோக்கம் என்னதான் பாவமா, ஹல்லேலூயா, மற்ற மக்கள் கஷ்டப்படுறது அதை கண்டு என்னது, ஆமா என்ன இப்படிலாம் இது பண்ணாங்க அதனால கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லாதபடி தேவன் நம்மளையும் எல்லா நேர்மையும் அப்படிப்பட்ட தீய நோக்கங்கள் எண்ணங்கள் நமக்குள் வராதபடி நம்மை தேவன் விலைக்கு பாதுகாப்பராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துரு நம்மளை குறித்து மறித்து போக வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை தாயின் கற்பத்தில உருவான நாட்கள்ல இருந்து என இப்படி இணைஞ்சு இவங்கெல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல என்னது இப்படி ஒரு சேனை உருவாக போகிறது, இவளை கொண்டு தேவ திட்டங்கள் என்னங்கிறது அவன் என்ன செய்திருக்கான், அறிந்திருக்கிறான். ஏன்னா கர்த்தருடைய தாசனாகிய மோசையை குறித்து மோசையை பாருங்க, அழிச்சிடணும் அவனுடைய எண்ணமே அதுதான். அதனாலதான் ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்க, நதியில போடப்பட்டாங்க. ஆனா என்னதான் அவன் போராடினாலும் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசையை பாதுகாத்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாலகனா பிறந்திருக்கும் போது பாருங்க, அவரை அழித்து விட நினைச்சான். அதை போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மையும் கூட என்ன செய்யலாம், ஒருவேளை ஹல்லேலூயா சத்துரு அந்த நோக்கத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஹல்லேலூயா சிறு வயதிலிருந்தே தாயின் கற்பத்திலே உருவான நாள் முதலாக ஹல்லேலூயா நமக்கு விரோதமாக என்ன செய்யலாம், நம்மளை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் கொண்டு வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எத்தனையோ ஹல்லேலூயா மரண தருவாயில் இருந்து எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து ஹல்லேலூயா ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிஷம் இதானா என்ன செய்யிருக்கோம், ஹல்லேலூயா மரணம் நமக்கு வந்திருக்கலாம். அப்படி எத்தனையோ ஆபத்துகள்ல ஒரு கட்டடம் கட்டப்பட்டு மேல கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த இடையில அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, மேல நின்று செய்யறதுக்காக. அப்போ நான் அது கீழே பேங்க் அதுல போயிட்டு தான் வெளியே உட்கார்ந்துருக்கேன். ஒரு முழு செங்கல் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். முழு செங்கல் பாருங்க, அப்படியே அப்படி கிடக்கும் கீழே விழுறத எல்லாரும் தள்ளி நிற்கவும் பார்த்தோன்னே எல்லாரும் சத்தம் போடுறாங்க. ஆனா நான் என்ன செய்யல, அசையவே இல்லை. அப்படியே என்ன செய்யுது, அந்த இடையில கொஞ்சம் இடம் இருந்திருக்கு. அப்படியே என் கைய அப்படியே கொஞ்சம் நான் இப்படி ஒட்டுற மாதிரி கொஞ்சம் நான் தள்ளினாலும் என்ன செய்யிருக்கோம், தலையில விழுந்திருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை நான் டக்குனி பேங்க்ல போதேன். ஆனா பாருங்க, அப்படி ஆபத்துல இருந்து தேவன் பாதுகாத்தார். அதே போல நான் ஹல்லேலூயா ஆமென் 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 ஹல்லேலூயா 2017 இருந்து ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படி ஜெப குழுக்களை நடத்துறதுக்கு தேவன் ஆவியானவர் கிருபை செய்தார். அப்போ பிறந்தவங்க ஒரு தடவை அப்படி மினி பஸ்ல போய் என்ன செய்யணும், இறங்கும் போது அந்த சிஸ்டர் என்ன கூப்பிடறதுக்காக நிற்காங்க. நான் இறந்ததுக்காக படியில தான் நிக்கிறேன். இன்னொரு லேடி அவங்க நின்று அவங்க என்ன செய்றாங்க, நான் இருக்கிற சீட்ல உட்காருன்னு சொல்லி ஃப்ரண்ட்ல வேகமா வந்தவங்க என்ன செய்ட்டாங்க, என்னை இடிச்சு விட்டுட்டாங்க தள்ளி. அப்ப நான் பாருங்க மேல இருந்தே தலைகளை விழுந்தா அவ்வளவுதான், அப்படியே ஸ்லிப்பாகி அப்படியே என்ன செய்தேன், கீழே கரெக்டா அது மினி பஸ்ங்கிறதுனால மேல இருந்தே முதுகெல்லாம் அப்படியே அரைச்சுக்கிட்டேன். என்ன சரி சேர்த்து சொல்றதுனால பிரச்சனை இல்லை. அப்படியே பாருங்க அப்படியே ஜெபத்துக்கு போயிட்டு ஆனா பாருங்க அப்படி கால் அப்படி கீழே கொண்டு ஒரு காலை இது பண்ணதுன்னு அப்படியே என்ன செய்யுது, அப்படியே அடைக்க வேண்டிட்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் அதனால. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அப்ப பாருங்க எத்தனை காரியங்கள் நம்மள எப்படியாவது நம்மளுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. நான் 2.5 வயதாக இருக்கும் பொழுது என் தாயார் சொல்லுவாங்க, பயங்கரமான காய்ச்சல் ஜன்னி அப்படியே அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை கூட என்ன செய்வாங்க அந்த ஜன்னியில பிடிச்சி அப்படி போராட்டங்கள் இருந்து என்னை முடக்கி போட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா கழுத்து கை கால் அப்படி பல போராட்டங்களை என்ன செய்து சத்துரு கொண்டு என்னை எப்படியாவது என்ன செய்யணும் முடக்கி போட்டு விட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ போராட்டங்கள் எனக்கு எதிராக வந்தது என்று சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவோ காரியங்களை நம்மளை என்ன செய்யணும், மரணம் நம்மளை என்ன செய்யணும் கொன்றுக்கணும்னு சொல்லி சத்துரு என்ன செய்வான், எப்பொழுதும் நமக்கு விரோதமாகவே அவன் தீய நினைவு கொண்டவனாக இருப்பான். ஆனாலும் அவனுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதில்லை. தேவனுடைய நினைவுகள், கர்த்தர் நம்மளை குறித்து என்ன நினைவு வச்சிருக்காரு, ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம்.
ஆனா அதையெல்லாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் தம்முடைய சிறகின் மறைவிலை வைத்து, கண்மலையான தேவன் தம்முடைய கண்மலை மறைவிலே நம்மளை அல்லேலூயா அந்த வெடிப்பிலை வைத்து பாதுகாக்கிறார். முதலாவது நாம் பார்க்கிறோம், நம் மீது நுகத்தை, அதாவது பாரத்தை வைக்கணும், கஷ்டத்தை வைக்கணும். மற்ற ஜனங்களினாலோ, இல்ல வியாதியினாலோ, இல்ல பொருளாதார நெருக்கடியினாலோ, இல்ல மன போராட்டத்தினால ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு நம்ம மேல ஒரு நுகம், ஒரு பாரம் இருந்து நம்மளை என்ன செய்யுது, அழுத்திக் கொண்டே இருப்பது. ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். இந்த நுகத்தை என்ன செய்யுது, இல்ல மற்ற ஜனங்களா இருக்கலாம். அவங்க நம்மளுக்கு என்னது, அல்லேலூயா ஒரு நுகத்தை போல அல்லேலூயா இருக்கலாம். அப்படி ஒரு நுகத்தை நம்ம மேல வைக்கணும்னு சொல்லி சத்துரு என்ன செய்யறான், போராடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஆமேன் ஆமேன். ஆனால் ஆண்டவர் அந்த நுகத்தை அல்லேலூயா முறிக்கிற தேவனாக, அபிஷேகத்தினாலே நுகம் என்ன செய்ய முறிந்து போகும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் 10:27 வாசிக்கிறோம். ஆமேன். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாகும் 1 11 12 13. நாகும் 1 11 12 13 3 வசனங்கள் வாசிங்க. நாகும் 1 11 12 13 3 வசனங்கள். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஒருவேளை மனிதர்களா இருக்கலாம், சரியா? அல்லேலூயா. யாரோ ஒருவர் என்ன செய்றாங்க, நம்ம மீது என்ன செய்றாங்க, ஒரு நுகத்தை, அவங்களால நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம், அவங்களால நம்ம வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். ஒருவேளை குடும்பத்துல உள்ள அது யாராவது ஒரு நபரா இருக்கலாம். ஏன்னா சாத்தா நேரே வந்து நம்மகிட்ட வந்து போராடிட்டு இருப்பான். எந்த நபர் மூலமாகவோ நம்முடைய மேல ஒரு நுகத்தை வைத்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே என்னதுதான், தீய எண்ணங்கள் தான், தீய நோக்கம்தான். அப்படிப்பட்டதான சில மனிதர்களே பாருங்க, அல்லேலூயா நம்ம வாழ்ந்திருக்கிறது, அல்லேலூயா நல்லா உயர்வடைகிறது சில ஜனங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அவங்க எரிச்சல், கோபம், எப்போ இவங்க வந்து தாழ்வுபட்டு போவாங்க, எப்போ அழிஞ்சு போவாங்க, இவ்வளவுக்குள்ள இவங்க வாழ்க்கை எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லேலூயா அப்படி நினைச்சு என்ன செய்வாங்க, நம்ம மீது எரிச்சல்கள், கோபங்கள். ஏன் நல்லா என்ன செய்றாங்க, இவங்க எவ்வளவு வசதியா, எவ்வளவு காரியங்கள், இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதே, எவ்வளவு நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாத்தியம் பண்றாங்க, நல்ல பணத்துக்கோ எதுக்கோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இது என்னது அநேக பொறாமை கண்கள், அநேக வஞ்சனை எண்ணங்கள், அல்லேலூயா அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்யலாம், நமக்கு விரோதமாக ஒருவேளை வெளியே பார்க்குது நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆனா உள்ளத்திற்குள்ளாக அல்லேலூயா இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குது, எல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்க எப்போ இதாகி போவாங்கன்னு சொல்லி அப்படியாக நமக்கு எதிராய் சத்துரு என்ன செய்யறான், அப்படிப்பட்ட மனிதர்களை என்ன செய்யறான், எழுப்பி விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தடவை என்ன செய்றாங்க, அடிமைகளாக கொண்டு போக, அது வரையே நுகம், எவ்வளோ அவங்க அடிமையில எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அல்லேலூயா. எகிப்துல அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அல்லேலூயா. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டிலும் கூட அது மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், நம்மளை ஒரு அடிமையை போல அல்லேலூயா அவங்க சொல்றதான் என்ன செய்யணும், செய்யணும்னு சொல்லி நீங்க இந்த நுகங்கிறத நீங்க கிராமங்கள்ல என்ன செய்யலாம், பார்த்திருக்கலாம். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? இந்த மாட்டு வண்டி எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த அதுக்கு கழுத்துக்கு மேல என்ன செய்வாங்க, ஒரு நுகத்தடின்னு ஒண்ணு வைப்பாங்க, வச்சு அதுக்கு மேல என்ன செய்வாங்க, ஒரு கம்பு போல இருக்க போட்டு அது அங்கங்க அசையாம இருக்க போட்டு அப்படியே என்ன செய்வாங்க, கயிற்று அதோட சேர்த்து கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை என்ன செய்வாங்க, அந்த வண்டி ஓட்டுறவங்க அந்த மாட்டு கயிறை என்ன செய்வாங்க, பிடிச்சிருப்பாங்க. அந்த மாடு என்ன செய்ய முடியாது, அங்கங்க அசைய முடியாது. அதே போலதான் ஏர் விழுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்பவும் அது என்ன செய்யும், அந்த அல்லேலூயா நிறைய இடங்கள்ல பாருங்க, அந்த அல்லேலூயா மாடுகளுக்கு பதிலாக மனிதர்களை பயன்படுத்தினது உண்டு. அப்படிலாம் அநியாயங்கள், அடிமைகளை பயன்படுத்துறது உண்டு. அதுதான் அந்த நுகம். அந்த மாட்டு கழுத்தை பாத்தீங்கன்னா அப்படியே காய்ப்பு பிடிச்சு போய் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? மாட்டை, காளை மாட்டெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அப்படியே தடியா கழுத்துக்கு மேல இருக்கும். அந்த மாடு என்ன செய்ய முடியாது, அங்கங்க அசைய முடியாது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் சுயமாக செயல்பட முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கையில நாமா ஒரு முடிவை எடுக்க முடியாதபடி, நம்மளை எல்லா விதத்திலும் நெருக்கி, ஒடுக்கி, நம்மள நம்ம தலைக்கு நம்ம கழுத்துக்கு மேல ஒரு நுகத்தடியை வைத்திருப்பது போல என்ன செய்யும்? நமக்கு எப்பொழுதும் ஒரு வேதனை இருந்து கொண்டிருக்கும். அந்த நாள்ல அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஒருவேளை அல்லேலூயா சுகவீனம், பலவீனமா இருக்கலாம். இல்ல வீட்ல உள்ள யாரோ ஒருத்தர் என்ன செய்யலாம்? உங்களுக்கு நமக்கு விரோதமா என்ன செய்யலாம்? செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா இல்லன்னா பண பிரச்சனைகளா இருக்கலாம், பண நெருக்கடிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் என்ன செய்யுது? நம்மளை நுகத்தடியை போல என்ன செய்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு அம்மா என்ன செய்தாங்க? அல்லேலூயா ஒரு புல்கட்டை தலையில் வைத்துக்கொண்டு அல்லேலூயா ஆமென் அவங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு மாட்டு வண்டி. அவர் பார்க்கிறாரு, "ஏம்மா ஊருக்கு தானே போறீங்க, மாட்டு வண்டியில ஏறுங்கம்மா, நானும் அங்க தானே வர்றேன். புல்கட்டை பாவம் சுமந்துகிட்டே வர்றீங்களேன்னு" சொல்லி அந்த அம்மாவை வண்டியில ஏத்தியாச்சு. ஆனா அந்த அம்மா பாருங்க, அந்த கொஞ்ச நேரத்துல அவர் என்ன செய்றாரு, இந்த அம்மா அமைதியா இருக்கு. திரும்பி பார்க்காரு. என்ன செய்யுதுன்னு பார்த்தா, அல்லேலூயா அந்த புல்லுக்கட்டை என்ன செய்யுதாம்? தலைக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னம்மா இது நீங்க புல்ல சுமக்குறீங்கன்னு சொல்லிதானே அந்த புல்ல என்ன செய்தேன்? வண்டியில வைக்க வேண்டியதானம்மா, எவ்வளவு இடம் இருக்குது. இப்படி சுமந்துகிட்டு இருக்கீங்களே. ஐயா எனக்கு தானேய்யா இடம் தந்தீங்க. அந்த புல்லுக்கட்டுக்கு நீங்க என்னைய தானேய்யா அவங்க இப்படி ஒரு அறிவீனமான எண்ணங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. என் நுகம் மெதுவாய் என் சுமை இலகுவாய் இருக்கு. ஆண்டவர் தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய சில போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மளை உருவாக்குவதற்கு ஆண்டவர் தருகிறார் என்றால், அது நம்மளை அழிப்பதற்கு அல்ல. ஆண்டவர் தருகிற அந்த நுகம் எப்படி இருக்குமா? லகுவாயும் அந்த சுமை நுகம் மெதுவாயும் என்ன செய்யுது? அல்லேலூயா சுமை லகுவாயும் இருக்குமா? அதனால நம்முடைய பாரங்கள் பிரச்சனைகளை அந்த சுமைகளை நம்ம போல தலையில தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காதபடி, நம் மீது சுமந்து கொண்டு இருக்காதபடி, நாம் தேவ சமூகத்திலே அதை இறக்கி வைக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அல்லேலூயா ஆமீன் அந்த ஆறுதல் நமக்கு கடந்து வரும். அந்த சுமையை அல்லேலூயா அந்த நுகத்தை நாம் முறித்து போடுகிற மக்களாக இருப்போம். இதைத்தான் எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:27 வாசிக்கிறோம். அபிஷேகத்தினால என்ன செய்யுமா? நுகம் முறிந்து போகுமா? நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில நல்லா நீங்க ஜெபிக்கும் பொழுது, அது எந்த பிரச்சனை, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, அது ஒரு நுகத்தை போல அழுத்தக்கூடியதாக இருக்கும் போதே, அந்த நுகம் என்ன செய்யுமா? முறிந்து போயிருமா? ஆண்டவர் இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற யார் நமக்கு எதிராக ஒரு நுகத்தை போல இருக்கிறாங்களோ, அந்த நுகத்தடியை ஆண்டவர் இந்த நாளிலே அல்லேலூயா முறித்து போடுவார். அலவரபோ ஷபாரி கர தோரி கமக்கர தோரா ரீசா ரகல தோரி கபக்கர தோரா அல்லேலூயா ரிசர தகல மோரி கபலதாரா. சொந்த வீட்டிலே அல்லேலூயா ஒரு அடிமையை போல அல்லேலூயா ஆமேன் ஆமேன் இருக்கிறோமா? அல்லேலூயா தேவன் அந்த நுகத்தடிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே அந்த நுகத்தடிகள் எல்லாம் அந்த நாளிலே முறிந்து விழுவதாக. அல்லேலூயா நாம் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் லகுவான மக்களாக இருப்போம். அல்லேலூயா ஆமேன். அன்று பாருங்க அல்லேலூயா ஆபிரகாம் குமாரத்தி தான், ஆனா கூனியா இருந்தாங்க பாருங்க. அந்த முதுகுக்கு மேல சாத்தான் என்ன செய்யிருக்கிறான்? அல்லேலூயா அது சாத்தானினுடைய இப்படி எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க இது ஏதோ இவளுக்குள்ள பலவீனம் ஏதோ ஒரு காரணத்தினால இவ சரீரம் இப்படி ஆயிருக்கு நீ. ஆனா பாருங்க சாத்தான் பூமியே நோக்கி அந்த அம்மாவை போக வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஆண்டவர் வந்தார் ஒரு நாள், அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்தார். நாமும் கூட முதுகிலே கழுத்திலே அல்லேலூயா எந்த சுமைகள் இருக்கும் என்றாலும் அவைகளை எல்லாம் அந்த நாளிலே அல்லேலூயா இறக்கி போட்டு அல்லேலூயா அவைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ளுகிற மக்களாக இருப்போம். இரண்டாவது சமாதானத்துக்கு விரோதமான நினைவு. கர்த்தர் என்ன செய்யறான்? நம்ம நல்லா சமாதானமா சந்தோஷமா நம்ம வீட்டுல நல்லா கணவன் மனைவி பிள்ளைகளா சந்தோஷமா இருக்கணும் அவனுக்கு பிடிக்காது. இவ என்ன சந்தோஷமா இவ சமாதானத்தை எந்த வழியிலாவது என்ன செய்யணும்? கெடுக்கணும்னு சொல்லி அல்லேலூயா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38 12 16 வச்சீங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38 12 16 வசீங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்திற்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் எல்லாம் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். சேபாக் தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அவைகள் அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று
நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்று சொல்லுவார்கள். ஆமென். கடைசி நாட்கள்ல நம்ம நிறைவேற போறக்கூடிய காரியங்கள் அது வந்து மதிலில்லாத ஒரு பட்டணம், தாழ்பால் கிடையாது. அவங்க நினைக்கிறாங்க, ஏன்னா அங்க வந்து கொள்ளையிடுறவங்க யார் வந்து சில ஒரு ஒரு கிராமத்தை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊர்ல இன்னும் யாருமே கதவு போட மாட்டாங்க, வீட்டுக்கு கதவே கிடையாது. இங்க நம்ம கதவை பூட்டிட்டியா, ஒழுங்கா பூட்டிருக்கியா, எத்தனை காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. கிராமமா இருந்தாலும் எல்லாரும் கதவு போட்டாம யாரும் படுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஊர்ல வீட்டுக்கு கதவே கிடையாதாம். அப்ப அந்த ஊர்ல பாருங்க, யாரும் என்ன செய்யறது, திருடுற மக்கள் யாரும் அந்த ஊருக்குள்ள நுழையிறதும் கிடையாது. அந்த ஊர் மக்களும் அப்படி கிடையாது. சரியா? அல்லேலூயா. ஆமீன். கடந்த நாட்கள்ல கூட ஒரு பஞ்சாயத்தை குறித்து அது அல்லேலூயா. ஆமீன் ஆமீன் ஆமீன். சங்கடங்கள் பக்கம்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பெண் தான் என்ன செய்றாங்க, பஞ்சாயத்து தலைவியா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல சிசிடி கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்ல அந்த ஊர்ல திருடே கிடையாதாம். எந்த ராத்திரினாலும் பெண்கள் நடமாட, எல்லாரும் நடமாடலாம், எல்லாரும் வெளியே போகலாம் வரலாம். திருட்டுங்கிறதே கிடையாதாம். அப்படி ஒரு கிராமம் இருக்கு. இவ்வளவு இது வெளியே இருந்தா யாரும் என்ன செய்ய முடியாது. இந்த கிராமத்துக்குள்ள வந்து திருட முடியாது. இந்த கிராமத்துக்குள்ளேயும் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் என்ன செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க. அதே போல நல்ல தண்ணி வசதிகள் எல்லாம் அந்த 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 பிரசிடண்டா இருக்கிறவங்க செய்து கொடுத்துருக்காங்க. இப்படி நல்ல சமாதானமா இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கு. அதைத்தான் அந்த இடத்துல பாக்குறோம். தாழ்பால் கிடையாது, அது கதவு கிடையாது, மதில் இல்லாத ஒரு இடம் இருக்குதான். அப்போ ஒருத்தன் நினைக்கிறான், இது மதில் இல்லாம இருக்கு, இதை போய் என்ன செய்ய பிடிக்கணும்னு சொல்லி சத்துரு சாத்தான் என்ன செய்யறான், நினைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா ஜெபங்கள், வேத வாசிப்பு, அல்லேலூயா உபவாசம், ஆண்டவரோடு உள்ள நெருங்கிய உறவு எல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? அல்லேலூயா ஒரு மதிலை போலவும், அல்லேலூயா அது தாழ்பாலை போலவும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது. சத்துரு சமாதானத்தை, நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்தா கூட ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் அல்லேலூயா நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டமும், அல்லேலூயா முத்திரிக்கப்பட்ட கிணறும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமா இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை வந்து என்ன பாருங்க, வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அதிலும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலே நம்ம ஜெபிக்க 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 அது வந்து என்ன செய்யுது, ஒரு அக்கினி மதிலாக எதா எழும்புது நம்மளை சுற்றி, அக்கினி மதிலாக நம்மளை சூழ்ந்து என்ன செய்யுது, எழும்பி நிற்கிறது. அல்லேலூயா. கடந்த நாளிலும் கூட என்னுடைய சகோதரி என்னோடு கூட பேசும்போது, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடும்பம் முத்தமானி ஒருத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு இடத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்க கணவருக்கு முந்தி இறந்துட்டாரு. அப்போ அந்த வீட்டு பக்கம் போகும்போது இந்த முத்தமா அது இவங்க வீட்டுல வந்தாச்சுன்னா நல்ல உரிமையா எதனாலும் எடுத்தாலும் நாங்க போனா நல்லா வந்து பேசிட்டு இருக்கோம். எதனாலும் நினைச்சுமா அப்படியே நல்ல ஒரு பழக்கத்தோடு இருந்த பக்கத்து வீடு தான் அவங்களுக்கு. அப்போ வந்து பாருங்க, இவ தங்கச்சி நினைச்சிருக்கிறா, இவங்க வந்து நல்லா அந்த முத்தமா கூட கொஞ்ச நாளைக்கு இருந்தனா நல்லா இருக்கும், நல்லா நம்ம வீட்டுக்கு வர வாங்க செய்யும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. இவன் அபிஷேகம் பெற்றவா. ஆனா பாருங்க, அன்னைக்கே என்னது அவளுக்கு ஒரு என்னது கனவு. இவ வந்து ஏதோ வந்து எல்லாரும் ஐஸ் சாப்பிடுற மாதிரியும் இந்த இறந்து போன இவங்களும் வந்து என்ன செய்யறாங்களா கேக்குறாங்க, கொடுக்குறாங்க. அது இவளுக்கு அப்படி கனவுல பாக்குறா. மனசுக்கு கஷ்டமா இருந்தது, ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்க, நம்ம அவங்களுக்கும் இதை கொடுத்தோமேன்னு சொல்லி இது அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாருங்க அந்த ஸ்பிரிட் அவங்களே ஒரு போராட்டத்துல இருந்திருக்காங்க இங்க வந்து கனவுல. அதே போல என்னுடைய சகோதரி மக ஆன்சியும் அதே மாதிரி ஏதோ பலகாரம் செய்து நம்ம தங்கச்சி செய்யற மாதிரியும் இந்த முத்தமா அவங்க வந்து எடுக்கிற மாதிரியும் ரெண்டு பேருமே கண்டிருக்காங்க. அப்போ ஆண்டவத்தை அழுது ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவரே நான் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், நான் நினைக்கதான் செய்தேன், அது எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரலாம், அப்படிப்பட்ட ஆவிகள் எங்க வீட்டுக்குள்ள வரலாமா? நாங்க எவ்வளவு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல எவ்வளவு காத்திருந்து ஜெபிக்கிறேன், நாங்க எல்லாரும் எப்படி ஜெபிக்கிறோம், எவ்வளவு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இப்படி ஒரு இது நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் ஆண்டவரே, இப்படி ஒரு நினைச்சோன்னே இந்த ஸ்பிரிட் எங்க வீட்டுக்குள்ள வரலாமான்னு சொல்லி ரொம்ப அதிக நேரம் தெரியுது. அப்ப நான் சொன்னேன், நம்மளா பாரத்தோட ஜெபிக்கிறது வேற, நீ நல்லா கர்த்தருடைய அபிஷேகத்தை பற்றி நல்லா அந்நிய பாஷையை பெற்றிருக்கான், அந்த அந்நிய பாஷையில நீ ஜெபிக்கணும். நீ எவ்வளவுதான் என்னது ஜெபத்துல அப்படி ஜெபிச்சாலும் சரி, அது வந்து என்னது ஒரு சாதாரண ஒரு ஜெபமா தான் போராடி ஜெபிக்கிறோம் எல்லாம் இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம் தான் அந்த அந்நிய பாஷையில, அக்கினி பாஷையில நீ ஜெபிச்சாதான்
இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யக்கூடாது. வீட்டுக்குள்ள நம்மளை கண்டு இன்னைக்கு படிச்ச பாத்தீங்களா பாட்டு, அந்தகார லோகாதிபதிகள் நம்மளை கண்டு பயந்து ஓடணும். நினைச்சோடனே எதுக்கு அது வீட்டுக்குள்ள வருது. அதனால நீ என்ன செய், அது அந்த வார்த்தையை விட்டுறத, ஆண்டவர் தந்த அந்த அபிஷேகத்தை, அந்நிய பாசைய, அது எப்பொழுது நீ என்ன செய், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இரு. சபைக்கு போனா மட்டும்தான் ஜெபிக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து அந்நிய பாசையிலே நல்லா ஜெபம் பண்ணு. இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும், வீட்டுக்குள்ள நுழையாதபடி தேவன் என்ன செய்வார், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார் சொல்லி இன்னைக்கு அதை வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து பயங்கரமான போராட்டங்கள் வீட்டுல. ஆன்சி வீட்டுக்குள்ளதான் நின்றுருக்கா, வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாடி முன்னாடி தச்சு இருக்கா. 2 பேரும் அவங்க எங்க தங்கச்சி சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கேட்டு திறந்து வச்சிருக்காங்க. பெரிய இந்த நட்டு பகைன்னு சொல்ல முடியல, அது வீட்டுக்கு வெளியே எப்பா பெரிய அவ உள்ள இருக்கிறவ வெளியே பார்த்து வெளியே எட்டி பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பாங்க. அதே போல அவ துணி காய போட்ட இடத்துலயும் கூட அலையிலும் அந்த கடன் தண்ணி சொல்லுவாங்க, அதெல்லாம் கொட்டுச்சுன்னா பயங்கர விஷம் உள்ளது. வீட்டுக்கு தூக்கிட்டு போட்டிருக்கா சகோதரி. அன்னைக்கு அதிகமா அவளுக்குள்ள ஜெபிக்கணும் போல இருந்திருக்குது. வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறா. அப்படி இருக்கும்போது பாரு, திடீர்னு ஒரு இறைச்சல் மாதிரி இப்படி கேக்குதுன்னு வெளியே கொண்டு பார்த்தா கடனை வச்சிருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை தான் நான் என்ன செய்வேன், எடுத்து வந்து என்ன செய்வேன், போட்டு என்ன செய்வேன், குடிக்க கொண்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பறவைகளுக்கும் எதுக்கும் செய்தல. நாளைக்கு ஒரு 4-5 குஞ்சு, 5-6 குஞ்சு என்ன செய்யுது, அலையிலூயா கீறி வந்து கொண்டு போயிட்டு பார்த்துக்க, இத்தனை வருஷம் ஆகுது இப்படி அப்படின்றத கண்டதுல இருந்து வீட்டுக்குள்ள அப்படியே பயங்கர அப்படி போராட்டம் பார்த்துக்க அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், நம்ம வந்து அது நம்மளை கண்டு பயந்து ஓடணும். அதனால நீ என்ன செய்ய, நல்லா அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணு என்று சொல்லி அவரோட சொன்னேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக அல்லேலூயா சத்துரு என்ன செய்வான், அல்லேலூயா எந்த வழியா உள்ள நுழையலாம், சரியா, எந்த இடத்துல திறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த வழியா நுழையலான்னு பார்ப்போம். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் மதிலா இருந்து நம்மளை அவர் வேலி அடைத்து அல்லேலூயா மலை போல் வந்தாலும் அவைகள் அல்லேலூயா பனி போல மாறிவிடும்படியாக, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை என்ன செய்யுது, அவர் மேல் விழுந்தது. அதனால சிலுவையை அதிகமா தியானம் பண்ணுங்க. நம்ம சமாதானமா இருக்கணும்னு சொல்லி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை என்ன செய்யுச்சு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேல விழுந்துச்சான். அதனால நான் நேற்று நாங்க இரவு ஜெபம் ஃபேமிலி ஜெபத்துல கூட அதான் சொன்னேன் எல்லாத்தையும், எல்லா சிலுவையை தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் பட்ட பாடுகளை தியானிக்க தான் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஒன்றுமில்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும் வரும். அடுத்தபடியாக 3வது பாக்குறோம். இதுதான் ரொம்ப இதை நான் நேற்று அதிகமா தியானிச்சேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். இந்த 3 நமக்கு இருக்குது. இந்த 3ஐயும் கெடுக்கும்படியா சத்துரு என்ன செய்வான், போராடுவான். கிருபை எடுத்துடணும், வளவிட்டு தயவு எடுத்துடணும், இரக்கத்தை எடுத்துடணும் சொல்லி நமக்கு விரோதமா என்ன செய்வானா, போராடி கொண்டு இருப்பானா. நம்ம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். சீரிய படைகள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது என்ன செய்யுது, பல தடவைகள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது அல்லேலூயா ஆமேன் ஆமேன் அல்லேலூயா 2 ராஜாக்கள் 6ல நம்ம பாக்குறோம். சீரிய தேசத்துல இருந்து படைகள் எத்தனையோ தடவை வருது. வடக்கு பக்கம் வருதுன்னு சொல்லுங்களேன், உடனே அந்த இடத்துல இஸ்ரவேல் ராணுவம் என்ன செய்யும், ரெடியா இருக்கும். உடனே அவங்க என்ன செய்வாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அதே போல எந்த திசைக்கு வந்தாலும் எந்த இடத்துல வந்தாலும் துரத்திடுவாங்க. இது இந்த சீரிய ராஜாவுக்கு பெரிய குழப்பம் ஆயிட்டு. நம்ம தேசத்துல இருந்து எவனோ ஒருத்தன் என்ன செய்யறான், அங்க போய் சொல்லி கொடுக்குறான், ஒற்றனா இருக்கிறான் அப்படின்னு. அப்பதான் அந்த படையில உள்ள ஒருத்தன் சொன்னா, அப்படியல்ல ராஜாவே, அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, எலிசா தீர்க்கதரிசின்னு இருக்கிறாரு. நீர் பள்ளி அறையில உட்கார்ந்து, எங்ககிட்ட வெளியே உட்கார்ந்து கூட பேசாண்டாம், நீர் பள்ளி அறையில உட்கார்ந்து ஒரு திட்டத்தை நீர் மனது நீர் யோசித்து ஒரு திட்டத்தை போட்டா கூட அவருக்கு தெரிஞ்சிடும். பாருங்க எந்த இடத்துல சத்துரு பதிவிடை வைக்கிறான், நீர் அந்த இடத்துக்கு போகாதையும் அப்படின்னு சொல்லி எலிசா என்ன செய்தாரு, தீர்க்கதரிசி ராஜாவிட்ட சொல்லி சொல்லி அவர் என்ன செய்தார், ஒவ்வொரு தடவையும் எனது இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட்டது. அதனால இப்படி ஒரு ஆள் இருக்காரு. அப்படியா, அப்ப அந்த ஒரு ஆளை என்ன செய்யுங்க, பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், பெரும் படையை தன்னுடைய ராணுவத்தையும் என்ன செய்யறான், ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ராணுவத்தையும் அனுப்புறான். அப்பதான் அதிகாலையில எழும்பி அவருடைய அல்லேலூயா எலிசா தீர்க்க தரிசியினுடைய அல்லேலூயா ஆமேன் ஆமேன் வேலைக்காரனாய் கேயாசி வெளியே வந்து பாக்குறாரு. ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், நம்மளை சுற்றி மலைகள்ல இருக்காங்க, மலையை சுற்றி என்னது அல்லேலூயா சீரிய படம் வந்து நிக்குதுன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்லுவான், அவர்களோடு இருக்கிறது என்னது கொஞ்சம் நம்மளோட இருக்கதான் அதிகமானது, நீ பாரு ஆண்டவரே இவன் கண்களை திறந்தலும் சொல்லும்போது ஆண்டவர் கேயாசி அவருடைய கண்களை திறக்கும் பொழுது பாருங்க, அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள்
அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக தேவன் நமக்கு தந்த கிருபை, தயவு, இரக்கத்தை எடுக்கும்படியாக சத்துரு படை போல என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா நமக்குள்ள இந்த தெய்வ தரிசனங்கள் வெளிப்படுத்தல் நம்மளை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அப்பா நீங்க நிறுத்தணும் ஆண்டவரே. அதனால நம்ம ஒவ்வொரு ஜெபங்கள் ஜெபிக்கின்ற பொழுதும் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளித்து தேவ பாதுகாப்புகளாக கர்த்தர் தம்முடைய தூதர் சேனையை நம்மளை சுற்றி என்ன செய்யணும்? நிறுத்தணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன செய்யுங்க? உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். முதல்ல உங்க ஃபேமிலியில உள்ள உங்களுக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, அதே போல உங்க கூட பிறந்தவங்களுக்காக, அதே போல நான்லாம் இந்த ஜெபக்குழுவுல எல்லா ஜெபக்குழுவுக்கும் ஜெபிப்பேன். எல்லா ஜெபக்குழுவுல உள்ளவங்களுடைய பாதுகாப்புக்காக காலையில அதிகாலையில எல்லார் பேரையும் சொல்வேன். அதே போல இரவிலும் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிப்பேன். அது போல நீங்களும் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய சபை போதகருக்காக, குடும்பங்களுக்காக நமக்கு யார் பேர்லாம் தெரியுதோ எல்லாரும் பேரை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே உங்க குடும்பங்களை பாதுகாத்து முதல்ல நம்ம குடும்பங்களை தெய்வ பாதுகாப்புல ஒப்பு கொடுத்துட்டு ரத்த கொட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு காலையில அதிகாலையிலும் சொல்லி அன்னைக்கும் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். சாயங்காலமும் என்ன செய்யணும்? இரவுல படுக்க போக முந்தியும் அதே மாதிரி சொல்லணும். சரியா? அப்படி உலகம் முழுசுமே யார் யாரெல்லாம் எந்த ஜெபக்குழுக்கள் யார் யாரெல்லாம் நம்ம அந்த ஜெபக்குழுவுல பங்கெடுக்கிறோமோ யார் யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ எல்லார் பேரையும் என்ன செய்யணும்? அல்லேலூயா தேவ பாதுகாப்புகளா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்ப இந்த இணைப்புல எவ்வளவு பேர் வர்றோம்? எல்லாரும் பாருங்க இணைஞ்சு இப்ப எல்லாருக்குமே செல்வி ஜோயல் பேர் தெரியும். உடனே செல்வி ஜோயல் குடும்பத்தை என்ன செய்யுங்க? பாதுகாத்துக்கும் போது இப்ப கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். அநேகருடைய சோஸ்திரத்தினால என்ன செய்யும்? கிருபை பெறும். ஆண்டவரே இந்த செல்வி ஜோயல் குடும்பத்திற்காக சோத்திரம் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கும் போது இதுல வந்திருக்க அத்தனை பேரும் சொல்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க. நான் டெய்லி சொல்றேன். அப்ப சொல்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு என்னுடைய பேரு அதே போல இணைப்புல வரக்கூடிய எல்லார் பேரையும் நீங்க சொல்லி ஜெபிக்கிறீங்களா? எல்லார் பேரையும் பாதுகாப்புல போடுகிறீங்களா? அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மளை சுற்றி என்ன செய்யும்? ஹல்லேலூயா தெய்வ பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ளும். அதனால சத்துரு எத்தனை விதத்துல நமக்கு எதிராய் போராடினாலும் சரி அந்த சீரிய படையை முறியடிக்கும்படியாக தேவ ஆலோசனை கொடுத்த தேவ மனிதனாகிய எலிசா தீர்க்கதரிசியை போல நாமும் கூட தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரம்பி ஆண்டவரோடு நாம் இணைந்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது எந்த பக்கமும் நுழைய முடியாது. சரியா? இவ எப்பவும் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. எந்த பக்கமும் இவளை சுற்றி என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாதுன்னு அவன் என்ன செய்வான்? நம்ம பக்கமே வரமாட்டான். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளே நம்முடைய பகுதியை விட்டு ஓடிட்டுனா திருப்பி நம்ம லைன்ல அவன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். சரியா? அவருடைய வருகை வரைக்கும் அப்பா நம்மள என்ன செய்வாங்க? பொறுப்படுத்திக் கொள்வாங்க. சரியா? அதனால ஹல்லேலூயா. அதே போல பாருங்க தானியேலின் ஜெப வாழ்க்கை. தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை எடுத்துடணும். இவனை விட்டு இவன் ஜெபம் இருக்கானே இந்த ஜெபத்தை இவனை விட்டு எடுத்துன்னு சொல்லி என்ன செய்யறான்? சத்துருக்களை எழுப்பி விடுறான். ஜெயித்தது யாரு? கர்த்தருடைய பிள்ளை. சரியா? தானியேல் என்ன செய்யறாரு? ஜெயிக்கிறார். சரியா? அதனால விரோதமாய் எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமா வந்தாலும் சரி. சரியா? அதனால நம்முடைய சமாதானத்தை சத்துருவால் என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாது. கடைசியாக நம்ம பார்க்க போறது நம்முடைய தரிசனத்தை கெடுக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு ஊழியங்களை தந்து தரிசனத்தை தந்து உன்னை இப்படிலாம் நடத்துவேனே ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த தரிசனத்தை கெடுக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் என்ன செய்யலாம்? இப்ப நம்ம அப்படிதானே பார்த்தோம். அல்லேலூயா. யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில பாருங்க அவருடைய தரிசனத்துக்கு விரோதமா எவ்வளவோ காரியங்கள் நடக்குது. தரிசனம் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கிறது. ஆனா அங்க நடக்கிற காரியத்தை பார்த்தா எவ்வளவு ஆப்போசிட்டான காரியங்கள். அல்லேலூயா. தரிசனத்துக்கு விரோதமாய். அதே போல நெகேமியா அவருடைய வாழ்க்கையில பாருங்க எத்தனை பேர் தீர்க்க தரிசனமே சொல்றாங்க. எத்தனையோ பேர் இந்த போய் என்ன செய்யும்? ஓடி ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யும்? ஓடி ஒளிச்சுக்கிடும். உள்ள போய் என்ன செய்யும்? ஒளிச்சுக்கிடும். உமரை கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெண் தீர்க்கதரிசி எதிரா வர்றா. அதே போல எத்தனை பேரோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை கர்த்தருடைய ஊழியர்களை என்ன செய்யலாம்? அல்லேலூயா. உங்களை குறித்து என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்தது. சரியா? ஆண்டவர் எனக்கு கொடுத்தது ஒரு நாளும் மாறாது. இவங்க சொல்றது வேற விதமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க 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 ஆவி என்ன செய்யாது? அதை ஏற்றுக்கொள்ளாது. நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். வேதத்துல அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசியை ஒருவனை தேவன் அனுப்பி நீ இந்த காரியத்தை இந்த இடத்துல போய் சொல்லிட்டு நீ அந்த இடத்துல நினைச்சக்கூடாது. ஏதோ சாப்பிடக்கூடாது. உடனே வேகமா வந்துருங்க. ஆனா பாருங்க ஒரு வயதான ஒரு அல்லேலூயா ஒரு தீர்க்க தரிசி பாருங்க. அல்லேலூயா. அவனை கூட்டிட்டு வர வச்சு நீ என் வீட்டுல சாப்பிடுங்க. அப்ப சொல்றான் இல்ல ஆண்டவர் இந்த இடத்துல நினைச்சக்கூடாது. எதுவுமே நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல என்கிட்ட அவர் என்ன செய்றாரு? உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொன்னாரு. அப்போ அந்த டைம்ல சிந்திக்கணும். என்கிட்ட ஆண்டவர் இப்படி எல்லாம் சொன்னாரு. அது எப்படி? அவர் வாக்கு மாறாத தேவன்.
அவர் சொன்னதுதான். அப்ப ஆண்டவர்கள் பலபடி கேட்டிருக்கணும், இந்த ஆள் இப்படி சொல்றாரு நீ கேட்டிருக்கணும். ஆனா அந்த மனிதன் நினைச்சல அவன் கேட்கல. பாருங்க, இந்த தீர்க்கதரிசி அவனை அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறான். அவன் வர்ற வழியில என்ன செய்யறான்? ஹல்லேலூயா, சிங்கம் அடித்து அவன் மறித்து போகிறான். அவன் மறிச்சு போனான்னு தெரிஞ்சவன இவன் எதுக்குதான் தந்திரமா அந்த வழி பண்ணான்னு தெரியல. அவனை எடுத்து வந்து என்ன செய்யறான்? அடக்கம் பண்றான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்த தேவ தரிசனங்களுக்கு விரோதமா கர்த்தருடைய ஊழியர்களே, சரியா, யாராவது வந்து நின்று உங்களை ஆண்டவர் இந்த இந்த வீட்டுல இருக்காதீங்க, இன்னொரு வீடு பார்த்து போக சொல்றாங்க, வேற இடத்துக்கு போக சொல்றாங்க, இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்காதீங்க எங்க போங்க அப்படின்னு சொல்லி, இல்ல வேற ஒரு காரியத்தை குறிச்சு நம்மளை சொன்னா கூட, நமக்கு தேவன் தந்த அந்த தரிசனத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அசையக்கூடாது. ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. என்கிட்ட சொன்னவர் உங்ககிட்ட எப்படி சொன்னாரா? அது எப்படி சொல்லுவாரு? என்கிட்ட என் தகப்பன்ட்டு நான் எப்பவும் உறவாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. நம்ம அந்த தரிசனத்தின் வழியாக நடந்து சென்றுகிட்டே இருக்கணும்னு சொல்லுங்களேன். யார் நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு காரியம் சொன்னாலும் நம்முடைய ஆவி ஏற்றுக்கொள்ளாது. அதே போல எல்லாரும் ஸ்பிரிட்டோட நம்ம ஸ்பிரிட் என்ன செய்யாது? இணையாது. எல்லாரோடையும் இணைஞ்சு நம்மளால என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. கர்த்தர் நம்மளை எந்த சபையில வச்சிருக்கிறாரோ, எந்த மக்களோடு நம்மளை ஜெபிக்க வச்சிருக்கிறாரோ அவங்களோடதான் நம்மளால ஜெபிக்க முடியுமே தவிர, வேற யாராவது கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லேலூயா கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல வழி நடத்தலைன்னா நம்முடைய ஆவியும் அவங்க ஆவியும் என்ன செய்யாது? இணையாது. நீங்க பாத்திருக்கீங்களா? அதே போல சில ஏதாவது ஒரு மெசேஜ் தான் நீங்க கேக்குறீங்க, செய்தி கேக்குறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அல்லேலூயா, அது உங்க ஸ்பிரிட்டோட அது என்ன செய்யல? அது ஒத்து போகலன்னா கேட்க கூடாது. சரியா? எல்லா இதையும் கேட்டுட்டு இருக்க கூடாது. நல்ல பைபிள் ஸ்டடி கேளுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க. அதே போல பாருங்க, நெகேமியாவுக்கு விரோதமாக எத்தனை அல்லேலூயா ஒரு பெண் தீர்க்க தரிசிக்கிற எத்தனை பேரும் தீர்க்க தரிசனம் தான் சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் தான் சொல்றாங்க. ஆனா பாருங்க, எல்லாம் என்னது? பொய்யின் ஆவிகள், எல்லாம் பொய். அப்ப என்னை போல ஒரு மனிதன் ஓடி ஒளிவானோ அப்படின்னு என்ன செய்யறாரு? கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் ஆண்டவர் அனுப்பல. என்கிட்ட திட்டம் தெளிவா சொல்லியிருக்காரு. அலங்கத்தை என்ன கொண்டு ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓடி போய் ஒழிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதெல்லாம் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. பேசுவதற்கு 4 முறை இதெல்லாம் இவங்களெல்லாம் சன்பலாத்து தொகையா தான் நினைச்சிருக்காங்க, கைக்கூலி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே போல சாத்தானும் கூட ஒருவேளை அது ஊழியர்களாவே இருக்கட்டுமே, நமக்கு எதிராக என்ன செய்யலாம்? அல்லேலூயா, நம்ம தரிசனத்தை விட்டு நம்மளை விளக்குன்னு சொல்லி நமக்கு எதிராக வந்தா தயவு செய்து என்ன செய்யுங்க, நீங்க கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல நீங்க உறுதியா தேவனோடு நல்ல ஒரு இணைப்புல இருக்கும்போது யாரா இருந்தாலும் சரி, நமக்கு வேண்டியவங்களா இருந்தா கூட நமக்கு எதிராக ஏதாவது காரியம் சொன்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதும் பேசி கொண்டு இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி 52 நாட்கள்ல அல்லேலூயா நெகேமியாவும் அவரோடு இணைந்தவர்களை நினைச்சிட்டாங்க. அந்த தேவ தரிசனம் என்ன செய்யுச்சு? நிறைவேறிச்சு. சரியா? அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. அதனால இந்த அல்லேலூயா எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழுவுக்கு தேவன் என்ன தரிசனம் செல்விக்கு கொடுத்துருக்காரோ அந்த தரிசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலக கூடாது. அதுல வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணுமே தவிர அந்த தரிசனத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கணும். இப்போ கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 1274வது இடமாக இன்னைக்கு திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள அல்லேலூயா ஆமீன் அரண் வாயில்ங்கிற பகுதிக்காக. அப்போ நான் சொன்னேன், டாடி அல்லேலூயா ஆமீன் ஒரு 100 நெருங்க போகுது டாடி. அப்போ 100 நெருங்க போகும்போது நீங்க ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கொண்டு போவீங்க டாடி அப்படின்னு சொல்லி அல்லேலூயா நான் டாடிகிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு 50 ஒவ்வொரு 100 கிடக்கும் போதும் ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போவாங்க. அதனாலதான் இப்போ வந்து என்ன செய்யறேன்னா, என்ன அதிகமா என்ன செய்யறேன், நான் சோத்திரம் பண்றதுக்கு என்னால ஐயா அப்படி தாகமே தீர மாட்டேங்குது. எவ்வளவு சோதனை பண்ண முடியுமோ அவ்வளவு நான் என்ன செய்றேன், அப்படியே மூச்சு விடாம அல்லேலூயா ஒரு டைம் பண்ணா அது ஒரு 10 15 அல்லது எப்படி 10ல இருந்து 15 வந்துடும் நினைக்கிறேன். அதனால நான் என்ன செய்றேன், ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன செய்றேன் தெரியுமா? அல்லேலூயா ஒரு ஒரு விரலை நீட்டிக்கிட்டு என்ன செய்வேன், அந்த காரியத்துக்காக என்ன செய்வேன், அப்படி ஒரு 100 சோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கவுண்டிங்லாம் பண்றது இல்ல. அது வந்து இப்போ ஒரு ஒரு விரல சுண்டு விரல நீட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காரியத்துக்காக இந்த காரியத்துக்காக நான் சோத்திரம் பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சோத்திரம் 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 அந்த மூச்சு விடுறதுக்குள்ள, சரியா, எவ்வளவு அந்த மூச்சு விடுறதுக்குள்ள எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்படி அப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக ஆவியானவர் நினைச்சுறாங்க, ஜெபிக்க வைக்கிறாங்க. அதே போல உலகம் முழுவதும் பாருங்க, அல்லேலூயா நான் அன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு 3:45 என்ன செய்யிட்டேன், எழுந்து என்ன செய்யணும்,
ஹல்லேலூயா சமையல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒரு 5 மணிக்கு எழும்பினோட போதும். ஆனாலும் சரி எழும்பினதுனால என்ன செய்தாச்சு, சமையல் பண்ணி சார் காலையில டியூட்டிங்கிறதுனால ஆயத்தப்படுத்த வேண்டியிருந்துச்சு. அப்போ பாருங்க ஹல்லேலூயா. அப்போ சரி இனி வந்து என்ன செய்ய வேண்டாம், படுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்தேன், நான் அதுக்கு முன்னாடியே பிரேயர்லாம் முடிச்சுட்டேன். 1, 1:30க்கே பிரேயர்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா காலையில எத்தனை மணிக்கு எழும்புறோமோ அப்போ போய் என்ன செய்யணும், வேகமா ட்ரெஸ் பண்ணி சமையல் பண்ண வேண்டியது சொல்லி. அப்போ பாருங்க ஒரு இந்து கோயில்ல நான் 5:00 சமையலே முடிச்சிட்டேன். நான் ஒரு 6:30 அந்த மாதிரி 6:15 அந்த மாதிரி கிளம்புவாங்க. நான் அதுக்குள்ளே முடிச்சு எல்லாம் வச்சுட்டு நான் ரூமுக்கு வர்றேன். ஒரு அந்நிய கோயில்ல இருந்து என்ன செய்யுது, அப்படியே ஒரு பாடலை போட்டு விட்டுட்டு இருக்கான் 5 மணிக்கு. அப்படின்னு சொன்னேன், டாடி இப்படிலாம் அந்த சத்தங்கள்லாம் அது வேற பக்கத்து கிராமத்துல இருந்து இப்படிலாம் கேட்க கூடாதப்பா அப்படின்னு சொல்லி நான் என் தகப்பனை நான் என்ன செய்வேன், நான் துதிக்கிறேன், எங்க அப்பா நாம தான் உயர்ந்திருக்கோம்னு சொல்லி நல்லா ஊரை சுத்தி 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 எங்க அப்பா நாம உயர்த்தப்படும் சொல்லி உலகம் முழுசுமே என்ன செய்தாங்க, அப்பா சுற்றி வர வச்சாங்க. அப்படி நம்முடைய தேவனை குறித்த தாகங்கள் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும் இல்லையா? என் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பீராக, உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பீராக. நம்மளுக்கு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. அதனால இந்த வேளையிலும் ஆண்டவர் நமக்கு போதித்த வார்த்தையின்படியாக முதலாவது அது யாராவது இருக்கலாம், நம்முடைய மாமனாரோ மாமியாரோ இல்ல கணவரோ பிள்ளைகளை யாராவது என்ன செய்யலாம், நம்ம நம்ம மேல ஒரு நுகத்தடியை போல அவங்க காரியங்களை வைத்துக்கொண்டு நம்மள அப்படியே அடிமையை போல நடத்தி கொண்டு, அது யாரா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும் இல்ல யாருமே நமக்கு டிஸ்டர்ப் இல்ல அப்படின்னா சத்துருவா இருக்கட்டும், ஹல்லேலூயா யாரா இருந்தாலும் சரி, எந்த வழியில சோதனைகள் வந்தாலும் அந்த நுகத்தடிகள் அபிஷேகத்தினால் இந்த நாளிலே அவைகள் முறிந்து விழுவதாக. அதே போல நம்முடைய சமாதானத்தை கெடுப்பதற்காக சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் தாமே அவனுக்கு எதிராய் கொடியேற்றி ஹல்லேலூயா நம்முடைய சமாதானம் நம்முடைய உள்ளத்துல அந்த இளைப்பாறுதல் மட்டும் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. நம்ம உள்ளத்துல எப்பொழுதும் அந்த சமாதானம், அதுதான் நல்லா உங்ககிட்ட நான் சொல்றது. ஆவியில நிரம்பி நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க எந்த பக்கமும் அவன் நுழைய முடியாது. சரியா? ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் நுழைய முடியுமா? அந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தா கூட டக்குன்னு என்ன செய்யணும், அப்படி அந்த சமாதானத்தின் சத்துரு தான் இந்த காரியத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி உடனே என்ன செய்யணும், அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டு என்ன செய்யணும், அந்த சமாதானம் மறுபடியும் நமக்குள்ள வந்துடும். சரியா? உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை தந்த தேவன் சமாதான கர்த்தர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினே அவர் மேல் வந்துச்சு, நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த சமாதானத்துல நிலைச்சிருக்கணும். அதே போல நாம் இம்மட்டும் நிலைச்சிருக்கோம்னா தேவ கிருபை, தேவ தயவு, தேவ இரக்கம், இந்த 3 நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம இம்மட்டும் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் ஹல்லேலூயா இம்மட்டும் அந்த தேவ கிருபைதான் நம்மளை தாக்கி வருது. அதனால அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை நிறைய இருக்குது. அந்த கிருபையை என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வழியில பல ஹல்லேலூயா ஜபிக்க விடாம பண்ணணும். ஹல்லேலூயா சோஸ்திரத்தினால என்ன பெருகுது, கிருபை பெருகுது. சரியா? நல்லா சோத்திரம் பண்ணுங்க. அது கர்த்தர் நஞ்சனே, டாடி நீங்க தந்த தாகம் டாடி, ஹல்லேலூயா நீங்க தந்த தாகம் டாடி. அதனாலதான் அதிகமாக என்ன செய்றீங்க, துதிக்க வைக்கிறீங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு என்ன செய்யும், கிருபை பெருகும். அதே போல ஆண்டவருடைய தயவு நமக்கு இருக்கிறதுனாலதான் அந்த தயவு எப்படியாவது இவனுக்கு ஆண்டவர் கண்கள்ல தயவு கிடைச்சிருக்கு. எப்படி எஸ்தருக்கு ஹல்லேலூயா முருதேகர் எஸ்தருக்கு தயவு கிடைச்சிட்டு, அகஸ்வர் ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சிச்சு. அதே போல ஒவ்வொரு ரூத் சொல்றா, இந்த தயவு உம்மிடத்துல கிடைக்கிறதுக்கு என்னக்கா எனக்கு நான் வந்து ஒரு அடிமை பண்ண போல ஒரு அடிமையான போல இருக்கிறேன், எனக்கு எப்படி உங்க கண்களை தயவு கிடைச்சிட்டு போவாசை பார்த்து ரூத் சொல்றாங்க. அதனால மனிதர்களுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது, ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு என்ன செய்யணும், தயவு கிடைக்கணும். அந்த தயவை கெடுக்கிறதுக்கு சத்துரு என்ன செய்வான், பல காரியங்களை கொண்டு வருவான். அதே போல அவருடைய இரக்கங்களுக்கு என்னது, அளவே கிடையாது. அந்த இரக்கங்கள் நமக்கு இருக்கிறதுனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா நம்முடைய ஜெபங்களோ நம்முடைய காரியங்களோ அல்ல, ஆண்டவருடைய தயவும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும். அதை எப்படி சொல்ல முடியும், அதை சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. நமக்கு எப்படி கிருபை கிடைச்சிச்சு, இன்னைக்கு இப்படி இணைஞ்சு ஜெபிக்கிறோமே, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமே, உலகத்துல கோடிக்கணக்கு ஜனங்கள் இருக்காங்க, ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோமே, இது எப்படி கிடைச்சிச்சு நமக்கு, இந்த கிருபை எப்படி கிடைச்சிச்சு, இந்த தயவு எப்படி கிடைச்சிச்சு, இந்த இரக்கம் எப்படி கிடைச்சிச்சு, இதை விவரிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இதெல்லாம் விவரிக்கணும் வார்த்தையே கிடையாது. இது ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில அப்பா உங்களுடைய தயவிற்காக கிருபைக்காக இரக்கத்திற்காக நான் நல்ல ஆவில நிரம்பி உங்களை துதிக்கிறேன்ப்பா. ஆவில தான் இதெல்லாம் துதிக்க முடியும், இதெல்லாம் ஜெபிக்க முடியும். அதே போல நம்முடைய தரிசனத்தை கெடுக்கும்படி உங்களை கர்த்தர் ஒரு பாதையில நடத்தி கொண்டு போகிறாருன்னா, அது வேற யாராவது சொன்னா கூட அது தேவ சமூகத்துல வந்து இது தேவனால் வந்த ஆலோசனையா
இல்ல சத்துரு கொண்டு வந்த ஆலோசனையான்னு என்ன செய்யுங்க, அதை நிதானித்து என்ன செய்யுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் சகலத்தையும் என்ன செய்யறான், நிதானிக்கிறான். அவன் வேறு ஒருவனால் நிதானிக்கப்படான். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கும்போது யார் சொல்றதையும் உடனே என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளது. அப்ப நம்மள என்ன செய்வாங்க, அருமையா நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளே நிதானிச்சு பார்த்து நல்லா கரெக்டா போயிட்டு இருக்கோமா, நல்ல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நல்ல உன்னத அனுபவத்தை நோக்கி போயிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்மளே என்ன செய்யணும், நிதானிச்சு பார்க்கணும். அதனால பரலோக தூதரோட சொல்லி என்ன செய்யணும், கர்த்தரை ஆராதிக்கிற மக்களாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசிப்பது போல தேவ தரிசனங்களை பெறுகிற மக்களாக வானங்கள் நமக்கு திறக்கப்படட்டும். அல்லேலூயா. பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைப்பட்டவர்கள் நடுவிலே கேபார் நதி அண்டையிலே பாபிலோன் ஆற்றங்கரையில் இருந்த பொழுது அவனுக்கு தீர்க்க தரிசனம் வந்தது. ஆண்டவருடைய கரம் அவர் மீது அமர்ந்தது. ஆண்டவருடைய கரம் அவர் மீது அமர்ந்ததுனால அவர் அல்லேலூயா ஆமென் வானங்கள் திறக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் வானங்கள் திறக்கப்பட்டு நாம் தேவ தரிசனங்களை பார்க்கிற மக்களாக இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகள் அல்லேலூயா ஆமென் ஆமென் உங்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் அல்லேலூயா. அதனால எந்த நுகத்தடியா இருந்தாலும் சரி, என்ன ஒரு நான் இப்ப அந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த மேக்குல டேடி எனக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து தருவாங்கன்னு சொல்லி அல்லேலூயா. விசுவாசம் என்பது அல்லேலூயா நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே நான் என்ன செய்றேன், டேடி அடுத்த வருஷம் அல்லேலூயா, இந்த வருஷம் என்னுடைய சகோதரிகள் வந்துட்டு போயிருக்காங்க, அடுத்த வருஷம் வரும்போது என்னென்ன காரியங்கள்லாம் நீங்க செய்து தருவீங்க டேடின்னு சொல்லி அல்லேலூயா அவரை முழு நிச்சயமாய் நம்பி அப்பாவை அதிகமாக என்ன செய்றேன், துதித்து கொண்டே இருக்கிறேன். அந்த துதியை அவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு நல்லா துதிக்கிறதுக்காக. அதனால இந்த காரியங்களை வைத்து இதுவரை அல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் யாருக்காவது அல்லேலூயா எந்த நுகத்தடியா இருந்தாலும் அபிஷேகத்தினால் இந்த நுகத்தடிகள் முறித்து போடப்படட்டும். ஆமேன் 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 ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறதா உங்களுக்கு என்ன சரி ஆவியானவர் கற்றுத்தர வைக்கிறார். நானும் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நான் சொல்லியிருக்கேன், டேடி அடுத்த வருஷம் வரும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும் டேடி, நீங்க இந்த மாதிரிலாம் செய்வீங்க டேடி அப்படின்னு சொல்லி அப்பாவை முழு நிச்சயமாய் நம்பி அல்லேலூயா ஆமேன் ஆமேன் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அல்லேலூயா ஆமேன் ஆமேன். சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தோம். அல்லேலூயா ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் இருந்த பொழுதும் கூட அல்லேலூயா அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்களா, விசுவாசத்தில் வல்லவர்களா மாறினாங்களா. நம்மளும் விசுவாசத்துல என்ன செய்வோம், வல்லவர்களாய் மாறுவோம். யாராவது இந்த காரியங்களை வச்சு ஜெபிக்கலாமா? ஏசப்பா அந்த நாளில எங்களுக்கு கற்றுத்தந்த எல்லா காரியங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இதுவரை வியாதிங்கிற நுகத்தடி, கடன் பிரச்சனைங்கிற நுகத்தடி, இல்ல குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நம்மளை அடக்கிக்கிட்டு இருக்காங்களா, நம்ம கழுத்துக்கு மேல நுகத்தை வச்சது போல எப்ப பார்த்தாலும் நம்மளை பேச விடாம அடக்கி ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்களா, இந்த நுகத்தடிகள் எல்லாம் இந்த வேலையில முறிஞ்சு விழணும் ஆண்டவரே. அதே போல குடும்பத்துல நல்லா ஜெபிக்கணும், நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு விஷம் போன வார்த்தையை சொல்லி சமாதானத்தை கெடுக்கிறாங்களா, அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. அதே போல உம்முடைய கிருபை இரக்கம் தயவு அப்பா சத்துரு அதை எடுக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவரே என்னுடைய ஜெபமோ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுனா என்னது, ஆண்டவரிடத்துல சந்தோஷமா இருக்க முடியாம ஆயிப்போகுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட மன மகிழ்ச்சியாயிரு உன் இருதயத்தின் வேண்டுதல். அதனாலதான் என்ன செய்யுது, அப்படி ஜெபம் குறைஞ்சிடுறது, வேத வாசிப்பு குறைஞ்சிடுறது, அல்லேலூயா ஜெபத்துக்கு வராம அப்படியே இந்த இன்னைக்கு எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அன்னைக்கு ஜெபத்துக்கு போக மாட்டேன் ஆண்டவரே அப்படி இருந்துடுறது. இதெல்லாம் சத்துரு கொண்டு வரக்கூடிய அல்லேலூயா கிரியைகள் ஆயுதங்கள் என்பதை அறிந்தவர்களாக நம்முடைய தரிசனத்தை தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் நிச்சயமா நிறைவேறும். அதை என்னதான் போராடட்டும், நம்ம அல்லேலூயா அவருடைய வருகையிலே அவரை சந்திக்கும் வரை ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது, ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது, ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. இந்த காரியங்களுக்காக ஒருவர் ஜெபிக்கிறீங்களா? இதுவரை நாம் அல்லேலூயா தியானித்த காரியம் நேரம் ஆகிட்டே இருக்குது, 12 ஆக போகுது. அதனால ஒருவர் இந்த காரியத்துக்காக ஜெபி